இன்னைக்கு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஹாரோஸ்கோப் வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரென்த் வீக், ஒருத்தருக்கு வந்து குழந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பாவத்தை குறிக்கும். ஒருத்தருக்கு வீக்காக இருந்தால் ஒருத்தருக்கு வந்து பலமாக இருக்கணும், ஒருத்தருக்கு பலமாக இருந்தால் ஒருத்தர் வீக்காக இருந்தால் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, திருமணம் பார்க்குற அந்த டைம்லேயே நீங்கள் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கணும். ரைட், எல்லாமே முடிஞ்சு போச்சு, 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, குழந்தை பாக்கியத்துக்கு நிறைய குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போய் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த கன்சீவ்டா இருக்காங்கல்ல, கன்சீவ்டா இருக்க அந்த பெண்மணிகளை கூப்பிட்டு வந்து ஒரு டின்னரு, அது லஞ்ச் கொடுங்க. இல்ல நீங்க வந்து அவங்களுடைய வளைகாப்பு, ஒரு 7 பெண்மணிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வளைகாப்பு பண்ணுவீங்க. சந்தான கோபால் அந்த மந்திரம் இருக்கு. குருவாயூர்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் குழந்தை வடிவில் இருக்காரு. குருவாயூருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுங்க. கன்சீவான பெண்களுக்கு ரெகுலராகவே 5 பேர் 10 பேருக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே தானாகவே உங்களுக்கு அந்த குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். நீங்கள் வந்து ஹாட்டான சென்னையில் இருந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அல்லது ஊட்டியில் போய் 10 நாள் ஸ்டே பண்ணுங்க. ஊட்டியில் இருக்கவங்க சென்னையில் போய் 10 நாள் ஸ்டே பண்ணுங்க. இதெல்லாம் வந்து உடம்புல சில மாற்றங்களை, ஹார்மோன் சேஞ்சஸ் கொண்டு வந்து குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும்.